இந்த நாளிலே சொல்லி முடிக்க முடியாது. ஏனென்றால் என்னிடம் ஒரு 4-5 பக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சீஃப் கெஸ்ட் பத்தி பாருங்கள் என்று அத்தனையும் படித்து சொல்ல வேண்டும் என்றால் அதை பின்னொரு நாளிலே ஒரு தனி நிகழ்வாகத்தான் நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் இந்த இளம் வயதிலேயே தமிழின் கொண்ட பற்றின் காரணமாக அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து தான் கற்றுணர்ந்த விஷயங்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. எதை செய்தாலும் இளம் வயதிலேயே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உதாரணத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். அவர்களுடைய சிறப்புரையை கேட்பதற்காக உங்களைப் போலவே நானும் ஆர்வமாக இருக்கிறேன் என்பதை அவர்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு இளம் கவிதாயினி அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். என்னுடைய பேராசை பெருமக்கள், நண்பர்கள் இருந்தால் அந்த இடம் எவ்வளவு கலகலப்பாக இருக்கும் என்பதற்கு நம்முடைய கல்லூரியை தவிர வேறு எந்த ஒரு உதாரணத்தையும் நம்மால் காட்ட முடியாது. நீங்க எல்லாரும் ஃப்ரெண்டு. எந்த துறையில் இருக்கிறவர்களாவது இன்னொரு துறையில் இருக்கிறவங்க நட்புணர்வோடு இருப்பார்கள். நட்பை துணை, கடவுள் துணை என்று சொல்வார்கள். ஆனால் நட்பை துணை இங்கே வருகின்ற கூட்டம் எல்லாம் எதனடிப்படையில் வருகிறது? நட்பின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில், தமிழால் இதயங்கள் இணைந்த காரணத்தினால் நாமெல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆகையால் தமிழுடன் கொண்ட அத்தனை பேராசை பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். Sujata, assistant professor in the Department of Tamil, Etharaj College, Chennai. She possesses 7 years of teaching experience. She did her Doctor of Philosophy in Queen's Mary's College in 2015. She has published several books and she has attended and presented a lot of articles in national and international conferences. Her numerous articles are published in UGC referred journals. She is the daughter of the famous lyricist Mr. Ariyumadi. To mention her awards, she got Perasriyar Ratna Virudu from Kaviyarasar Kalai Tamil Sangam, Chennai, Kalvi Chudarali Virudu from Ilakkiyam Cholai, and Kavimamani from Kalaimahal Avvaiyar Thiruvizha Thiruvayaru in the year of 2008. In 2013, she was awarded as Aayuvulaga Chippi from Karipudi Tamil Shakti Aayivu Mandram. And really, she has got more than 12 awards. The awards list really extends much lengthy. So, with this much of introduction, now I would like to invite our respected Principal Dr. K. Satyanarayana sir to honor our Chief Guest with the acknowledgement. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும். இது ஐயன் பெருந்தகை திருவள்ளுவரோட வாக்கு. அத்தகைய செல்வத்தை நமக்கு வழங்குமாறு நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சுஜாதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பெற்ற தாய்க்கும் கற்ற தமிழுக்கும் எனது வணக்கம். முதல்வர் அவர்களுக்கு இனிமையான வணக்கம். இப்படி ஒரு முதல்வரை நீங்க பார்க்கவே முடியாது. நான் இப்பதான் பார்த்துருக்கேன். அவங்க பேசும்போது நம்ம பேசக்கூடாது, ஒருவேளை எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்க கூடாது, அப்படி இல்லை. அவன் தான் சிரிக்கிறாரு. நம்ம நினைச்சு சிரிக்கலாமா வேணாமான்னு பார்த்தா அவர் ரொம்ப இயல்பா இருக்காரு. அவர் எதுவுமே சிரிக்கல. ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்க நான் பாக்குறேன். இந்த சூழல் நிஜமாவே ரொம்ப அனுபவிச்சு மகிழ்கிறேன்றதை நான் இங்க சொல்லிக்கிறேன். வந்திருக்கிற பெரிய பெரிய பேராசிரியர்களுக்கும் மிகப்பெரிய மாணவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். படிப்பு அப்படின்னு சொன்னாலே ஓடி போயிடும் இல்லைங்களா? படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னா இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் அப்புறமா படிக்கிறேன். நம்ம எடுத்த உடனே என்ன சொல்றோம், படிப்புன்றதா ஒரு சுமையா பார்க்கிறோம். அப்படி பார்க்க வேண்டாமேன்றதுக்காகவே இப்படி ஒரு உருவாகும் இந்த லீடர்ஸ் கிளப் அப்படின்னும் போதே சும்மா சொல்றோம்.
நான் முதல் வாரம் சொன்னேன், அக்கா எனக்கு குழந்தை இருக்கே கையில வர முடியும், ஆனா அங்க வந்து உங்களுக்கு சூழல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க முதல் வார்த்தை சொன்னாங்க, 2 குழந்தை வச்சுட்டு நீ வேலைக்கு போறியா? வேலைக்கு போகும்போது ஒரு 1/2 நாள் 1 நாள் பேச முடியாதா? முடியும். நான் இப்போ ஏங்கிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்க இல்லையா, அவ்வளவு வரும்போது 2 குழந்தையோட தானே உண்டு. ஒரு வேலை யோசிச்சிருப்பீங்களா, 2 குழந்தையோட இவங்க என்ன பேச போறாங்களோ, என்ன பண்ண போறாங்களோ, சிரிப்பா இருக்கே அப்படிலாம் யோசிச்சிருக்காங்க. நீங்க நமக்கு நம்மள போங்க. நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சேர்ந்த பிறகுதான் நான் கருவிச்சேன். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பொண்ணு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பா வேலைக்கு வராது. குழந்தை பிறந்தா பெண்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதானே, திருமணத்துக்கு அப்புறமே முடியாதுன்னுவாங்க. ஆனா என்னுடைய வாசிப்பு தான் என்னுடைய தூண்டுதலா இருக்குது. நானும் படிச்சுட்டே இருந்தேன். சரி, நான் படிச்சுட்டு குழந்தைக்கு நான் வளர்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் கூட பாடம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய இணைஞ்சல் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு எங்க அம்மா எனக்கு ஒரு உதாரணம். 3 குழந்தைங்களை பெற்று அவங்களும் வேலைக்கு போயிட்டு தான் என்னை வளர்த்தாங்க. அப்பா திரைப்படத்தில் இருந்ததால அவருக்கு வந்து எனக்கு வருமானம் கிடையாது. அவங்களுக்கே தெரியும், பாட்டாசிரியர் அதிகமதி அப்படின்னு சொல்ற ஒரு பேர் இருக்கு அப்பாவுக்கு. ஆனா ஒரு எளிமையானவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு. அதை எங்களை வழி நடத்தணும் அப்படின்னும் போது படிச்ச படிப்புக்கும் எங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் எங்க அம்மா துணை நின்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், படித்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தையும் பெற்றாச்சு. நான் ஏன் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கணும்? நான் இன்னும் 3 படித்தேன். என்ன நான் தகுதிப்படுத்திட்டேன். நான் இன்னும் மாணவர்களுக்கு உள்ள கூட போய் சொல்லிக் கொடுக்க முடியும். என்னுடைய குழந்தை எனக்கு இடைஞ்சலா இல்லை, என்னுடைய கணவர் இடைஞ்சலா இல்லை. நீங்க பார்த்துப்பீங்க, உதாரணம் ஒரு 10 ஆண்டுக்கு கழித்து பார்க்கிறோம், குடும்பம்லாம் உருவாயிடுச்சு. நீங்க பார்க்குறப்ப என்னன்னு கேட்பீங்க, எப்படி இருக்கு உன் குழந்தைகள்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு வார்த்தை, உன்னுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்கும். நம்மளுடைய வாழ்க்கை முறையோட ஒட்டி இருக்கு. படிப்புன்றதும் வாசிப்புன்றதும் அவங்களோட இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே உன்னுடைய நண்பர்களையும் உன்னோட உறவுகளையும் போயிட்டு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கேன் நினைக்காம கேட்டுக்கோமா? அது இல்லை உண்மையான செல்வம். நம்மளுடைய வாழ்க்கை முறையோட இயல்பா ஒன்றி போயிருக்கு. உன் குழந்தைங்க என்ன படிக்குது, எந்த துறை சார்ந்து படிக்குது, அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, உங்களுடைய படிப்பு எப்படி போயிருக்கு, நல்லா படிக்கிறாங்களா, நல்லா படிக்கலையா, இதுதான் வந்து பேச்சு மொழியிலே நம்மளுடைய ரத்தத்தோட மூடி. அங்க வாசிப்புங்கிறது நம்மளுடைய இயல்பு. வாசிப்புங்கிறது நம்மளுடைய கடமை. நம்ம வாசிக்க மூச்சு விடுறாங்க தான். மூச்சு விடுறது வாசிக்கிறது ஒண்ணுது. நம்ம எப்போ வாசிக்காம விடுறோமோ நமக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லாம போகுது. நமக்கு ஒரு கூட்டத்துல உட்காரோம், அந்த கூட்டம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலன்னு இல்லை, நமக்கு அதை பத்தி தெரியல. நமக்கு பேச பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த இடத்துல நீங்க கேட்க போறீங்க ஒரு செய்தி அப்படின்னா, நீங்க அந்த செய்திக்குள்ள உங்களை உருவாக்கிக்கணும். கட்டாயமா மனசு பதியாம போகாது. உங்க முதல்ல ஒரு கதை சொல்றாரு, உள்வாங்கினா இல்லையா? அதுல எல்லாம் உங்களுக்கு புரிதல் வந்தது. ஐயா என்ன கதை சொல்லிட்டாரு, சொல்லி முடிச்சு கடைசியா எங்க வச்சாரு உங்களுக்கு பெஸ்ட் கதையை சொன்னாரு. கதையெல்லாம் கேட்டோம். சரி, இது எதுக்காக சொல்லிக்கிட்டே வராது அப்படியே வந்தோமா, சிரிச்சோம், யோசிச்சோம், எல்லாம் சரி. அதுக்கு கடைசி எங்க வந்து வச்சாரு உங்களுக்கு நெடுஞ்செழியன் வச்சாரு. என்னென்ன அந்த முடிவர் அப்பயே அந்த ஆளை கூட்டிட்டு போயிருந்தான், அவர் என்ன பண்ணிருப்பான், தெரிஞ்சிருப்பான். விட்டுட்டு போனதால இன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டான், கஷ்டப்பட்டு. அது ஒரு ஆசிரியர் எங்களால மாணவர்கள் கூட கூட்டுக்கிட்டே தான் போகணும். எப்படி கூட்டிட்டு போகணும்? கல்வியோட, வாசிப்போட, ஒரு புரிதலோட, எங்களோட நட்போட வாங்க போதும். பயம் வேண்டாம், இறுக்கம் வேண்டாம், எந்த இடத்துலயும் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். நீங்க வாசிச்சீங்கன்னாவே எங்களோட இறுக்கமா இருக்கிற நிலைமை மாறி போயிடும். நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நல்லா படிக்கிற பசங்க ஆசிரியர்களோட ரொம்ப கிட்ட இருப்பாங்க, நல்லா படிக்கிற பசங்க தள்ளி இருப்பாங்க. ஏன் எங்களுக்கு எதாவது பிடிக்காம போகுதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு எல்லாமே 50 மாணவர்கள் 50 மாணவர்களும் பிடிக்கும். இங்க பிடிக்காமலாம் இல்லை. எனக்கு 2 குழந்தையும் பிடிக்கும். என் முதல் குழந்தை பிடிக்கும், 2வது குழந்தை பிடிக்காதுன்னு நான் சொல்ல வேண்டாம். ஒரு ஆசிரியரோட தன்மை அதுதான், ஆசிரியரோட இலக்கணம் அதுதான். படிச்சவங்க கிட்ட போறாங்க, கேள்வி கேட்பாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும், நல்லா படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு புரிதல் வந்துடும். உடனே எங்களுக்குள்ள அப்படி இருக்கிறது கலைஞ்சு போயிடும். ஆனா படிக்காதவங்க என்ன நினைச்சிடும், போனா மேடம் இந்த கேள்வி கேட்பாங்களோ, இந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரியாதுன்னு சொல்லிடுவோமோ, அவங்க நம்மளை முட்டாள நினைச்சிடுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. எல்லாருமே படிச்சு தான் நம்ம அறிவாளியா இருக்கு. படிக்காம எந்த இடத்துலயும் நம்ம அறிவாளியா இருக்கும். சரிங்களா? எந்த இடத்துலயும் படிங்க. வாசிப்பு நமக்கு மிக முக்கியம். கோபின் தொழில் நம்ம தவறா பேசியோடு நம்ம பேச பதிவு பண்ணணும், தப்பே கிடையாது. புறம்னா வெளிப்படுத்தி சொல்றது, வெளிவாசி. இன் வாழ்க்கைன்றது அதுக்கு நம்ம முடிச்சிடலாம், புற வாழ்க்கைன்றது
பாகோடை நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிலாம் வெளிப்படையாக சொல்றதுதான் சொல்லலாம். கோப்பெருஞ்சோழன் கிருஷ்ணாந்தியார் வந்து புறநானூறுல வராங்க. ஏன் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணாந்தியார் ஒரு புலவர், ஒரு புலவர். அப்படியே நீங்க எடுத்துட்டு கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டு மன்னன், சோழ நாட்டு மன்னன். ஆக இவங்க 2 பேரும் நட்பு. எந்த மாதிரியான நட்புன்னு கேட்டீங்கன்னா, கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் விட்டுறாரு. வடக்கிருந்துன்னா உண்ணா நோம்புன்னு வச்சுக்கல, சாப்பிடாம எச்சு குடும்பம் இறந்துடுறாரு. ஒரு சூழல்கள் தன்னை தானே வருத்தி கொண்டு இறந்து போயிடுறாரு. இந்த நட்பு கொண்டாடுறே கிருஷ்ணாந்தியார் தன்னுடைய நண்பர் இறந்துட்டாருன்னா அதே இடத்துக்கு வந்து அதே மாதிரி உட்காந்து அதே மாதிரி இறந்து போயிடுறாரு. நட்பு புரியுதுங்களா? இந்த நட்பு எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணாந்தியார் நல்லா நூல் எழுதுவார். இந்த நூலை வந்துட்டு கோப்பெருஞ்சோழன் படிச்சு ஒரு காலம் மிகப்பெரிய ஆர்வம் நட்பு உருவாயிடுச்சு. அவங்க இப்படி பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. கடைசி காதுல தான் பார்த்துக்காம காது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நட்புலேயே பார்க்காமலே நட்பு இருக்கு. எதனால? வாசிப்பால், அவர் எழுதிய நூல்களால், அவர் எழுதிய பாடல்களால எல்லாமே என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. ஒரு அரசன் ஒரு புலவரோட என்ன பண்ணலாம், நட்போட இருக்கலாம். அது எந்த வரைக்கும் போயிருக்கு? உனக்காக உயிரை கொடுப்பேன் நம்ம சொல்லலாம். நான் உயிரை கொடுத்ததான் நமக்கு புறநானூற்று பாடல் உனக்கு சாட்சி கொடுக்கு. ஆக இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு அரசனும் ஒரு புலவரும் நட்பா இருந்திருக்காங்க. அரசன் இறந்ததை கேட்டு கிருஷ்ணாந்தியார் போய் என்ன பண்ணியிருக்காரு, அதே இடத்துல தன்னுடைய நண்பன் எப்படி உயிர் நீத்தாரோ அதே மாதிரி உயிர் நீத்து அது பக்கத்துலயே அவருக்கு சமாதி உருவாக்கியிருக்காங்க. இப்பேற்பட்ட நட்பு எங்க உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நூல் மூலமா, வாசிப்பு மூலமா. ஆக வாசிப்பு உங்களுக்கு நட்பையும் உருவாக்கும், உயிரையும் கொடுக்க வைக்கும். வாசிச்சு பாருங்க. அவையார் அதிகமான் தெரியுமா? அவைக்கு அதிகமான என்ன கொடுத்தாரு? பாதி பேர் கேட்டுட்டே இருப்போம். நெல்லிக்கனி கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? சாகாவரம். ஏன் அவர் ரொம்ப நாள் உயிர் வாழணும்? அவையார் வெக்கப்படவே வேண்டாம். நம்ம பேசினாதான் நம்ம தலைமுறை பேசுவோமே. இயல்பா பேசுங்க. ஏன் அது எல்லாருக்குமே தெரியும். நானும் சொல்றேன், கல்லூரிக்கு வந்து நீங்க தெரியாம யாருக்குமே இருக்காது. அவை அதிகமாக தெரியாம யாருமே இருக்க மாட்டோம், தெரியும். அவைக்கு அதிகமாக ஏன் கொடுத்தாரு நெல்லிக்கனி? சொல்லுங்க. அவை ஏன் நீங்க தான் உயிர் வாழணும், அதிகமான யாருனாலும் பரவாயில்லன்னு ஏன் சொன்னாரு? ஆக ஒரு அப்படின்னா என்ன இருந்துச்சு? நான் ஒரு மன்னன். அதிகமானவர் என்னது? நான் ஒரு மன்னன். ஒருவேளை நான் இறந்துட்டா இன்னொரு மன்னன் உருவாயிடுவான். நான் இறந்துட்டா கட்டாயமா இன்னொரு மன்னன் உருவாயிடுவான். அந்த நாட்டு ஆளுக்கு ஒரு மன்னன் கிடைச்சிடுவான். நான் அவை மாதிரி ஒரு புலவர் இறந்து போயிட்டாங்கன்னா இவங்க மாதிரி தமிழுக்கு நூல் எழுதக்கூடிய பாடல் எழுதக்கூடியவர்கள் கிடைப்பாங்களான்னு கேட்டா கிடைக்காதா? அது ஒரு கேள்விக்குறியிலே இருக்கும். ஆக நான் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆயுட்காலம் சேர்த்து நீண்ட ஆயுட்காலம் யார் வாழணும்? அவை வாழணும். ஆக வாசிப்பை கொடுங்க, மக்களுக்கு நூலை கொடுத்துட்டு போங்க. அதுதான் மிகப்பெரிய செல்வம். ஒரு மன்னனா இருந்து நான் 1000 நாடுகளை வென்று கொண்டு என்ன செல்வத்தை கொண்டு வந்து தங்கமா போட்டாலும் அது கிடையாது. இந்த நாட்டுக்கு என்ன கொடுக்கணும்? நூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவை என்ன கொடுத்துருக்காங்க? நெல்லிக்கனி கொடுத்துருக்காங்க. இது மூலமாவே தெரியலீங்களா? என்னன்னு சார், அவை நெல்லிக்கனி கொடுத்து சரிதான் இல்லையா? அங்க நம்ம கொடுத்தது நல்ல விஷயம் தானே. அது நமக்கு நெல்லிக்கனி கிடைச்ச மாதிரி நமக்கு இந்த மாதிரி முதல்வர் கிடைச்சிருக்காங்க, நெடுஞ்செழியன் கிடைச்சிருக்காங்க, எல்லாருமே கிடைச்சிருக்காங்க. நாங்களும் கரிக்குள்ள எடுத்து வச்சோமா? அடிச்சுட்டாங்க லாஸ்டா. ஐயோ பொண்ணு இன்னொரு பொண்ணு அடித்த. சரிங்களா? அத ஒரு வரலாறு நம்ம படிக்க வேணும். இந்த வரலாறு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பேச முடியும். நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பேச முடியும். என் அப்பா இப்படி, என் அம்மா அப்படின்னா எனக்கு தெரியணும். என் தாத்தா பாட்டி இப்படிலாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பாக்குறதுக்கு கண் கெட்ட கொடுக்குறதுக்கு என்னது? எங்க தாத்தாவோட நலன் தான். அதுக்கப்புறம் அவர் நிறைய பேர் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நான் சொல்லணும்னா எனக்கு தெரியணும். அந்த தெரிதல் நமக்கு 100 ஆண்டு கிடைக்கும். ஏன்னா 100 ஆண்டுக்கு மேல நம்மளால வாழ முடியாது. எதானாலும் நம்ம வச்சுட்டு போக முடியாது. 100 எழுதிட்டு போனா தொல்காப்பியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதலாம்னு சொல்லுவாங்க. சங்கீதத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதலாம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் வந்து புறநானூறு பத்தி பேசுறேன், திருக்குறள் பத்தி பேசுறேன். ஆக இதெல்லாம் பேசணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நூல் வேணும். அந்த நூல் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வாசிப்பு
தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வரலாறை பற்றி எழுதலாம். இப்படிதான் ஒரு வரலாறு இருக்கும்னு எழுதலாம். இந்த வரலாறை வாசிச்சும் எழுதியும் முடிவு பண்ணால் நம்மளே ஒரு வரலாறாக மாறலாம். நாளைக்கு நம்மளே இன்னொருத்தர் பேசலாம், நம்ம பேரை இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், பதிவு பண்ணலாம். அதை நமக்கு வாசிப்புன்ற ஒரு முறை இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை முறை சிறப்பாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மொழியை நம்ம சிறப்பாக ஆக்கணும் அப்படின்னா வாசிப்பு வேணும். இந்த மொழி வேணும் சிறப்பாக தெரிஞ்சாலும் நம்ம போய் சண்டை போட முடியும். என் தமிழ் இப்படிப்பட்ட ஒரு உயிர்மையும் கலந்து இருக்கு அப்படின்னா நான் பேசணும். நான் பேசாம இல்லை தமிழ் உயர்ந்ததா அப்படின்னு சொன்னா யார் கேட்பா? கேட்க முடியாது இல்லையா? அது ஒரு மொழியை நம்ம முன்னேற்றணும், நம்மளுடைய வரலாற்றுல நம்ம ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு தனி மனித்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாசிப்பு மட்டும்தான். நம்ம இந்த கல்வி இந்த பாடப்பள்ளத்துல படிக்கிறோம் அப்படின்னா இந்த பட்டம் மட்டும்தான் பெறுவோம். ஆனா வாசிப்பு முறை மட்டும்தான் அவங்களோட தனித்தன்மை மிக்க ஒரு மனிதனா மாற்றும். அதை வாசிப்பு நம்மளுடைய உயிரோடைய மூச்சு மாறும். அதை வாசிக்க நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும். நீங்க தெளிவீங்க. நீங்க 4 பேருக்கு அறிவுரை சொல்லுறதை தவிர எந்த இடத்துலையும் நம்ம தோற்று போக மாட்டோம். வாசிப்பு நம்மளே தோற்ற விடாது. அதை உங்களை கைப்பிடித்து கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய துணை என்னன்னு கேட்டீங்கன்னா வாசிப்பு மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நம் உள்ளவர்களுக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும். நீங்க சொன்னீங்கல்ல இப்படி ஒரு கல்வி கிடைக்க மாட்டாங்க. உண்மையா நான் படிச்சதும் சரி, இது வரைக்கும் நான் இருக்கும்போதும் சரி, நான் வேலைக்கு பணியாற்றும் இல்லை. இந்த நான் முதல்ல பணியாற்றுறேன். வந்ததுலேருந்தே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கல்லூரி முதல்வர் தான் அது சத்யநாராயண சார் தான். அது அவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணது. ஏதாவது பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் சொல்லிட்டே தான் இருப்பாரு. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு என்ன பண்ணுங்க. சில நேரங்கள் நிகழ்வு நாங்கள் மறந்து போனா கூட இன்னைக்கு ஒரு நிகழ்வு இருக்கு, நீங்க மறந்துட்டீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து செய்ய வச்சுருவாரு. அது எங்களை நாங்களே மறந்தாலும் எங்களை வந்து ஞாபகப்படுத்தி செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாரு அவரு. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கல்லூரி முதல்வர் தான் அவரு. அதுல வந்து எங்களுக்கு எந்த மாற்றுக்காது நிகழ்ச்சி யாருக்கும் இருக்காது. அந்த விஷயம் சரி அவங்க எல்லாம் ஒத்துப்பாங்க, செய்ய செய்ய சொல்றது. அந்த வகையில இந்த லேட்டஸ்ட் கிளப்பை தொடங்குவதற்கு ஒரு விதையை போட்ட கல்லூரி அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக லேட்டஸ்ட் கிளப் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பவுமே பேசிட்டே இருக்கணும். நடுவில் இருந்து அங்கே பேசிட்டு பண்ணலாம் வந்து நேஷ் விஷயம் போயிட்டு செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது கிரைட்டீரியா 7ல வந்து முக்கியமான கிளப்ஸ் பண்ணணும், நல்லா ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இனிஷியேட் பண்ணி நெடுஞ்செழியன் சார் லேட்டஸ்ட் கிளப்போட பிரசிடென்ட் அவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாரு. அது கண்டிப்பா நம்ம கல்லூரி சொல்ல தொடங்கிட்டு அப்படியே முடிச்சு விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐயம் இருந்துகிட்டே இருக்கு. அன்னிலிருந்து அன்னிதான் பேசிட்டு இருக்காரு, இன்னைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா இது வந்து வலிமையுடைய நாவலர் கண்டிப்பா இதை முடிக்க விட மாட்டாரு, தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். வாய்ப்புல கூட புரட்சிக்கும் அப்படின்வாங்க இல்லையா, அது கண்டிப்பா அவரு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கையும் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் வந்து இழுத்துட்டு வந்தவங்க கிடையாது. அந்த படிப்பு ஆர்வம் வந்து அவங்க இழுத்துட்டு வந்தது. அதனால அந்த ஆர்வத்தோடு இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து தொழில்வழி விடாமல் எப்பவும் சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. பல்வேறு துறையை சேர்ந்த அனைவரும் இந்த உறுப்பினர் இருக்காங்க. அதுக்கு வந்து முதல்ல இனிஷியேட் பண்ண நெடுஞ்செழியன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா சீஃப் கெஸ்ட் பத்தி நான் பெருசா எதுவும் சொல்றேன். ஏன்னா அவங்க பெருசா சொன்னா புரியாது. அவங்க ரொம்ப எளிமை. நாங்க 2 பேர் பேசிட்டு போனோம் அப்படின்னா எங்க கூட பக்கத்துல வந்து ஒன்று பேசிட்டு இருக்கோம், எதுவும் ஒன்று பேசிட்டே இருக்கோம். நாங்க குயின்ஸ் காலேஜ்ல கிரவுண்ட்ல தரையில உட்காந்து பேசிட்டே இருக்கோம். பேசிட்டே இருக்கும்போது இந்த புக்கு வந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமா இதை பேசிட்டே இருக்கும்போது இப்படி நிறைய நேரம் பேசிட்டே இருப்போம். அந்த புத்தகத்தை பத்தி நிறைய டிஸ்கஷன் போடும். இல்லக்கா இப்படி கிடையாது அப்படின்பா, இல்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு போது ஒரு ஃபைனலிஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வரும். வேற ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு பார்வைக்குள்ள கொண்டு வரும். படிக்கிறவங்கள வந்தா பேச ஆரம்பிச்சோன்னா அப்படிதான் இருக்கும். இப்படி ஒரு பார்வை இருக்கு, அங்கேயும் பாருங்க, இது மட்டும் ஒரு பார்வை கிடையாது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கும். கடைசியில் சண்டை போட்டு போக மாட்டோம். ஒரு படிப்பு சார்ந்த டிஸ்கஷன் போகும்போது சண்டை போடாம ஒரு ஆக்கப்பூர்வம் வளர்ந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம நல்லா பழகிட்டு கூட அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவங்க அருள்மதி சாருடைய பொண்ணுன்றது. எனக்கு அருள்மதி திரைப்பட பாடலாசிரியர், அவருடைய பொண்ணுன்ற விஷயமே அவங்க சொல்லலை, வேற ஒருத்தவங்க சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க தான் அவங்க அந்த அளவுக்கு எளிமையான ஒரு சிறப்பு விருந்தினர் தான். நீங்க வந்து எளிமையா மாணவரோட மாணவராக இருந்து ஒரு ஆசிரியர்களையும் தன்னுடைய பேச்சோட இழுத்து
அவர்களையும் பேச வைத்து அருமையாக உரையாற்றினார் நம்ம சிறப்பு விருந்தினர். அவங்க சொன்னதுடைய ரத்தின சுருக்கம் என்னன்னா, நமக்கு சினிமா பாடல வருங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ சொல்லலாம். ஸோ உன்னை எப்படி நீ அறிவ, எப்படிப்பா அறிவ அப்படின்னா புத்தகத்தின் ஊடாக அறியலாம். அவங்க சொன்ன விஷயம் அந்த சாராம்சம் தான். உன்னை அறியணும் அப்படின்னா புத்தகத்துல இருக்கு. ஏன் நான் இருக்கிறது சரிதான் அப்படின்னா எப்படி நீ தான் சரிதான், உன்னோடதான் நீ சரின்னு சமுதாயத்துல சரியா அப்படிங்கிறது அந்த வாசிப்பின் ஊடாக அதை நமக்கு கொண்டு வரும். அதனால நீ தலை வணங்காமல் வாழ வேண்டும் என்றால் வாசிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கும் சுஜாதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கல்லூரி முதல்வர் அப்புறம் இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்றோம் அப்படின்னா 3 பேர் மட்டும் உட்காந்து நிகழ்வு முடிச்சுட்டு போயிட முடியாது. அதுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சப்போர்ட்டிங் பாத்தீங்கன்னா இந்த சிந்தி கல்லூரில எல்லா துறை ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் எப்பவுமே இந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாங்க சிந்தி காலேஜ் சிந்தி குடும்பமே சொல்லுவோம், எப்பவுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். சிந்தி குடும்பம் சொல்லுவோம். எல்லா துறை ஆசிரியர்களும் உங்க துறையோடது அப்படின்னு இந்த துறையோட வாசிப்பே சும்மா சப்ஜெக்ட் படிக்கிறோம் நான் மார்க் எடுக்கிறேன் 100 மார்க் எடுத்துறாங்க. 100 மார்க் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நீ வாழ்க்கையில் எந்த வெற்றி மார்க் எடுக்கிறது தான் முக்கியம். அந்த வெற்றி மார்க்கை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வாசிப்பின் ஊடாக இங்க வெற்றியாக வீட்டிற்கும் அவர்களை பார்த்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்க நேரடியாக பார்த்துருப்பீங்க. அதனால வாசிப்பு மிக முக்கியம். பாட புத்தகம் இல்லாத தனியாக மாதத்துக்கு ஒரு புத்தகமாவது படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை தூண்டுதலுக்காக தான் இந்த லீடர்ஸ் கிளப் உருவாக்கியிருக்கேன். அதன் மூலமாக நீங்களும் வளர வேண்டும். அடுத்த கட்ட மாணவர்களும் இது நினைக்கப்படும். அதனால நீங்களும் வளரணும். அதனால எப்பவுமே உங்க சப்போர்ட் இல்லாம நாங்க கிடையாது. அதனால மாணவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். உறுதுணையா இருக்கிற அனைத்து பேராசிரியர்களுக்கும் இங்க கல்லூரி வகுப்பு நடத்துறதுனால மற்ற பேராசிரியர்கள் வர முடியல. அதனால அவங்களுக்கும் இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாட்டு பாடி இருந்த அந்த மாணவர்களும் இனி பாட போற அந்த மாணவர்களுக்கு, அப்புறம் அந்த டீ கொண்டு கொடுத்த அந்த ஆயமார்களுக்கு, இந்த ஒளி அனுப்பப்படுத்த அனைத்து நல்ல எண்ணங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.